நடுவீட்டில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த 39 வயது பெண். சிசிடிவி மற்றும் உயிரிழந்தவரின் செல்போன் நம்பரை ஆய்வு செய்த போலீஸ். சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்த கொலையாளியின் முகம். காதல் விவகாரத்தில் பெண் கொலை செய்யப்பட்டது விசாரணையில் அம்பலம். 39 வயது பெண்ணை கொலை செய்த நபர் யார்? நடந்தது என்ன? நள்ளிரவு நேரம் பெண் ஒருத்தங்க தன்னோட அரைத்தோழி மமதாவுக்கு போன் பண்ணி இருக்காங்க. அப்ப மமதா அந்த போனை எடுக்கல. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் மமதாவுக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க அந்த பெண். ஆனா அப்பவும் மமதா போனை எடுக்கல. இதனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ண அந்த பெண் மமதாவுக்கு 2 முறை கால் பண்ணேன், அவ எடுக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு போனை கொடுக்க சொல்லி இருக்காங்க. இதனால மமதாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்ப நடு வீட்டுல மமதா கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ யதார்த்தமா அங்க வந்த இளைஞர் சுதாகர் மமதாவை யாரு இப்படி பண்ணான்னு கதறி அழுது இருக்கார். கொலையாளிய சும்மா விடக்கூடாது, அவங்கள அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுக்கணும்னு போலீஸ் கிட்ட சொல்லி புலம்பி இருக்காரு. இதை கேட்டு போலீஸ் கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அப்ப சுதாகர் மமதா வீட்டுக்கு வந்து போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மமதாவோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் மமதாவுக்கு அடிக்கடி யார் கால் பண்ணியிருக்கா, அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல சுதாகரோட பேரு காட்டியிருக்கு. இதனால சுதாகர் மேல சந்தேகப்பட்ட போலீஸ் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. பெங்களூருல உள்ள பிரகதிபுரா பகுதியைச் சேர்ந்த 25 வயசான சுதாகர் ஒரு மருத்துவமனையில வேலை பார்த்துட்டு இருந்தார். இவரும் அதே மருத்துவமனையில வேலை பார்த்துட்டு இருந்த 39 வயசான மமதாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. ஹாஸ்பிட்டல்ல மமதாவுக்கு உதவி பண்றது, வேலையில சப்போர்ட் பண்றதுன்னு நல்ல உறுதுணையா இருந்திருக்காரு சுதாகர். இந்த நட்பு இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் அடிக்கடி ஊர் சுத்துறது, தனிமையில இருக்கிறதுன்னு கணவன் மனைவி போலவே வாழ்ந்திருக்காங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் ஒன்னா பழகிட்டு இருந்ததா கூறப்படுது. இதுக்கடையில சுதாகருக்கு வீட்டுல பார்த்த வேறொரு பெண்ணோட நிச்சயமாகி இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மமதா, நீ எதுக்கு வீட்டுல பார்த்த பெண்ணை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன், நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணணும், என்னை ஏமாத்த நினைச்சேன்னா நம்ம 2 பேரோட விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திருவேன்னு மிரட்டி இருக்காங்க. இதை கேட்டு கோபமான சுதாகர், நான் உன்னை சின்சியரா லவ் பண்ணல, டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்ணேன், உனக்கு என்னை விட வயசு அதிகம், அதனால உன்னை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ என்னை விட்டு போயிருன்னு சொல்லி இருக்கார். அதுக்கு மமதா ஒத்துக்கவே இல்லை. இதனால 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு மமதாவோட அரைத்தோழி வெளியூர் போயிருக்காங்க. அப்போ மமதாவோட வீட்டுக்கு போன சுதாகர், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, இனிமே நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லி இருக்கார். அதுக்கு மமதா, நீ எனக்குத்தான் சொந்தம், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க உன்னை விடமாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. இதனால சுதாகருக்கும் மமதாவுக்கும் இடையில வாக்குவாதம் முத்தி இருக்கு. அப்போ வீட்டுல இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்த சுதாகர் அதை வச்சு மமதாவோட கழுத்துல சரமாரியா குத்தி இருக்கான். இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த மமதா சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுன சுதாகர் வேற யாரோ மமதாவை கொலை செஞ்ச மாதிரி நாடகமாடி இருக்கான். ஆனா சிசிடிவி காட்சியை வச்சும் செல்போன் நம்பரை வச்சும் சுதாகர் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில கம்பி என்ன வச்சிருக்காங்க.